வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அற்புதமான நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடிய, சனி தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு சனி வழிபாடை சிறப்பாக செய்து முடித்துள்ளோம். இறை அருளும் குரு அருளும் நமக்கு எப்பொழுதும் இருக்குமாக. நாளை ஸ்ரீவித்யா அம்மா அவர்கள் சிந்தனை உரை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு அனுபவ உரையை நாமும் பெறுவோம். அன்பர்களே, ஒரு கருத்தை நினைவில் கொள்வோம். தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. நம் உடலை இயக்குவது எந்த சக்தி? ஒரு கடிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு பேட்டரி இருக்கு. ஃபேன், ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்றது, அதுக்கு மின்சாரம் இருக்கிறது. நம் உடலுக்கு உள்ளாகவும் இயக்கங்கள் 24 மணி நேரமும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு உதவுவது எது? யாரேனும் சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மின்சக்தி, காந்த சக்தி. அப்ப பிரபஞ்ச பேராற்றல். ஓகே, அதுதான் சரியான விடை. காந்தம் என்பது மின்காந்தம்ங்கிறது அது வேற. இயற்கையாக இருப்பது தெய்வ சக்தி அல்லது பிரபஞ்ச ஆற்றல். இதுதான் நமது உடலுக்குள் இருந்து இயங்குகிறது. இத வாழும் மனிதர்கள் எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? மிக மிக குறைவான சொற்பமான மனிதர்கள் தான். மற்ற மனிதர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எப்படி உடல் இயங்குகிறதுனா அது இயற்கை, அதை பத்தி ஏன் நினைக்கணும், அதுவா இயங்கின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனா வேதாத்திரியத்துலதான் மகரிஷி அவர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள். அந்த பிரபஞ்ச தெய்வ ஆற்றலே உன்னை தோற்றுவித்தது, உன்னை இயக்கி கொண்டிருப்பதும் அதுவே. அதுதான் கடிகாரத்துக்கு பேட்டரி போல. கடிகார பேட்டரி ஆற்றல் குறைந்தால் கடிகாரம் சரியாக ஓடாது, முன்னே பின்னே ஓடும். ஆற்றல் முழுவதுமாக நின்ற பிறகு கடிகாரமும் நின்றுவிடும். அதே போலதான் இந்த தெய்வ சக்தி நம்மிடம் முழுமையாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது உடல் நலம் சிறப்பாக இருக்கும், மனவளம் நன்றாக இருக்கும். தெய்வ சக்தி குறைந்த குறைய குறைய மனதுல தேவையற்ற டென்ஷன், ஆன்சைட்டி, கோபம் போன்றவைகள் அதிகமாகும். முழுமையாக தெய்வ சக்தி உடலில் இல்லை என்றால் மரணம் சம்பவிக்கும். இப்ப நம்ம வேடிக்கையாக ஒன்றை நினைந்து கொள்வோம். இப்ப தவம் செஞ்சாச்சு, தெய்வ சக்தியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மனதால் உள்வாங்கி விட்டோம். இப்ப நம்ம ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கோம். தவம் செய்த மனம் ஒரு சேர்ல உட்கார்ந்து, இப்ப நம்ம இன்றைய நாளை தொடங்குகிறோம். என் உடலை வைத்து இயக்கி இந்த நாளை தொடங்குகிறோம். அப்ப சேர்ல இருப்பது என்னுடைய தவம் செய்த ஒரு மனம், தெய்வ மனம். மேல் மனதால் என் உடலை எழுப்பி பல்வேறு வேலைகளை செய்கிறேன். காலையில் நான் செய்ய வேண்டிய வேலைகள், அனுபவிக்க வேண்டியது எல்லாவற்றையும் செய்கிறேன். என்னுடைய தவம் செய்த மனம் இதை வேடிக்கை பார்ப்பது போல நினைந்து கொள்ளும். இரண்டாக பிரிப்போம். தவம் செய்த மனம் நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது
காலையில் முதலில் ஒரு சுறுசுறுப்புக்காக பழக்கத்திற்காக ஒரு காஃபி அல்லது டீ எடுத்துக்கொள்கிறோம். இதுல ஒரு பெரிய ஒண்ணு தவறு கிடையாது. இருந்தாலும் இந்த தவம் செய்த மனம் சொல்லுகிறது, காலங்கார்த்தால அசிடிட்டியை அதிகமாக்கும் இந்த பானம் தேவையா? பிரேக்ஃபாஸ்ட் என்று கூறியிருக்கிறார்கள். இரவு ஒரு 8-9 மணிக்கு சாப்பிடுகிறோம். பிறகு நமது தெய்வ சக்தியை பெற்ற இந்த உடல் ஓய்வெடுக்கிறது தூக்கத்தில். அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்பது இரவு 8 மணியிலிருந்து காலையில் 8 மணி வரையிலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தெய்வ சக்தியை உடைய இந்த மிஷின், அற்புதமான மிஷின் சிறப்பாக வேலை செய்யும். அப்ப தவம் செய்த மனம் சொல்லுகிறது, இப்ப அதை குடிக்கணும். கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு எவ்வளவு குறைவாக அதை எடுத்துக்கொள்ளலாமே. அது உன்னுள் இருக்கும் தெய்வ சக்தியை கெடுக்கிற பானம் அல்லவா? பழக்கத்தால் தானே அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ். அப்ப என்ன பண்றோம், ஏதோ ஒரு நீராகாரம் அல்லது வார்ம் வாட்டர், இது போல உள் உறுப்புகளை காப்பாற்றக்கூடிய பானத்தை முதலில் அனுப்ப வேண்டும். ஒரு மோர் குடிக்கலாம், அல்லது வார்ம் வாட்டர்ல லெமன் ஹனி இதை கலந்து குடிக்கலாம். அப்படி செய்யும் போது உடலில் உள்ள குடல் உறுப்புகள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இயங்கும். தவம் செய்ய செய்ய மனதுக்கு உறுதி அதிகமாகி நம் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தைரியம் வரும். அப்ப என்ன பண்றோம், அடுத்தது மற்ற மனிதர்களோடு பழகுகிறோம் மேல் மனதை வைத்து. தவம் செய்த மனம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. யாரோ ஒரு மனிதர் வருகிறார், என்னுடைய முகம் மாறுகிறது, கோபமாக மாறுகிறது அல்லது கவலையாக மாறுகிறது. உடனே தவம் செய்த மனம் சொல்லுகிறது, உனக்கு இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை தேவையில்லை, உன்னுள் இருக்கும் தெய்வ சக்தி கெட்டுவிடும். அதனால் அமைதியை காத்துக்கொள். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வின் பால் நின்று கொண்டு அதை செயல்படுத்து. உன்னுடைய அற்புதமான தெய்வத்தால் கொடுக்கப்பட்டுள்ள உடலை மிகவும் பரபரப்பாக இயக்காதே. மனதால் அந்த உடல் பாதிக்காத அளவுக்கு பொறுமையாக நிதானமாக நடந்து கொள் என்று அது அறிவுறுத்துகிறது. அதே போல ஒரு போன் கால் வருகிறது, இவருக்கு அது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லது டென்ஷனாகவும் இருக்கலாம். இன்ப துன்ப உணர்வுகளை தவம் செய்த மனதில் அமைதியாக ஏற்றுக்கொண்டு இந்த உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். மகரிஷி இதைதான் அயராத விழிப்புணர்வு என்று சொல்கிறார்கள். நம் உடலை வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உடலுக்கு பேட்டரி எதுவென்றால் தெய்வ சக்தி தான். அது இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது. தவத்தால் அதை அதிகரித்துக் கொள்கிறோம். அதே போல அந்த தெய்வ சக்தியை அனாவசியமாக கவலையில், கோபத்தில், பொறாமையில், பேராசையால், வெறுப்பினால் அதை கெடுத்து கொள்ளாமல் வாழ வேண்டும். இந்த சூழ்நிலைகள்லாம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இந்த உடல் எனக்கு சொந்தமல்ல, இது இறையாற்றலால் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட உலகிலேயே சிறந்த இயந்திரம்,
இதை எந்த விஞ்ஞானியாலும் எந்த மருத்துவராலும் முழுமையாக தெரிந்து கொள்ளவே முடியாது. எனவே இந்த உடலை நோய் வராமல் முடிந்த அளவுக்கு காப்பாற்றிக் கொள்ள என் மனதையும் என் உணவு வகைகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வேன். என் மனதில் இயல்பாகவே ஒரு தாங்கும் சக்தி இருக்கிறது. அந்த தாங்கும் சக்திக்கு மேல் கவலைப்பட மாட்டேன். என் உடலில் இயல்பாகவே தாங்கும் சக்தி இருக்கிறது. உணவு வகைகளில் சில உணவு வகைகள் எனக்கு பிடித்திருந்தாலும் அது என் உடலுக்கு அவ்வளவாக நல்லதாக இல்லாத போது அதை குறைந்த அளவு எடுத்துக்கொள்வேன். முழுவதுமாக தவிர்க்க முடியாது. அது அளவு முறையோடு எடுத்துக்கொண்டு, இந்த உடல் இறைவனுக்கு சொந்தம், இதை செயற்கையான விஷயங்களால் கெடுத்துக் கொள்ளாமல் வாழ்வேன். முடிந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நல்ல விஷயங்களையே தருவேன், மனதால் உணவால் என்று வேடிக்கையாக நம்மை இரண்டாக பிரித்து கொண்டு, தவம் செய்த மனம், பழக்கத்தினால் வரும் மனம், கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்த மனம் அது வெற்றி கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறுகிறது. உடலில் இயல்பாகவே நோய்கள் குறைந்துவிடும். நோய்களை பற்றிய பயம் வராது. அந்த ஒரிஜினல் ஃபியூயல், தெய்வ சக்தியை எளிதாக பெறும் வழியை நமது ஆசான், கிடைத்தற்கரிய குரு வேதாத்திரி மகரிஷி எளிய தவங்களின் மூலம் நாம் கொடுத்திருக்கிறார். எனவே இதை பற்றி சிந்திப்போம். உடலை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நன்றாக வைத்துக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்வோம். நாளை நாம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்து.